கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் என் மூலமாய் விளங்கச் செய்வதற்காக என்னை தெரிந்தெடுத்தாரே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. விண்ணில் ஓரடிமையாய் நான் இருந்தாலுமே உமை எந்நாளும் துதித்திடுவேன். ஆனாலும் மகிமையை வெளிப்படுத்தவே என்னை அன்போடு தெரிந்தீரே. எனக்காக மட்டும் என்னை நேசித்திருந்தால் என் ஆசி பலன் நிம்மனோடு மறைந்திருக்குமே. உம் நாம மகிமைக்காய் என்னை நீர் நேசிப்பதால் உம் கிருபையின் ஐசுவரியம் தீராததே. உம் நித்திய கிருபையின் பாத்திரம் நான் அல்லவோ. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. கிருபையில் நான் மூழ்கினாலும் அது வெறும் சிறுதுளி அச்சாரமே. அவர் மீண்டும் வரும்போது பெருகிடுமே அந்த அளவற்ற கிருபையின் மகா வெள்ளமே. முடிவற்ற கிருபையின் அதிசயமே, அவர் மீண்டும் வந்தாலும் முடியாது. காலங்கள் அடுக்கடுக்காய் கடந்தாலுமே அதன் ஆழங்கள் என்றும் முடியாது. யுகங்கள் யுகங்களாய் விரிந்திடுமே உந்தன் கிருபையின் ஐசுவரியம் பெருகிடுமே. ஒளி வீசும் ஆண்டுகள் கடந்தாலுமே அது நித்திய காலத்தின் ஆரம்பமே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. கருவறை கல்லறை இடையில் என் கதையின் முடிவில்லை, மண்ணின் எல்லையில் என் பயணம் முடிவதில்லை. என் மகிமை பயணம் யுகங்கள் தாண்டுமே, பரலோக குடிமகனாய் என்று வாழுவேன். என் பார்வையோ மேலான காரியமே, கிறிஸ்து வீற்றிருக்கும் இடமே என் இதயம். என் கண்கள் இம்மண்ணின் மேலில்லையே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து, என் ஆவி என் தேவனில் களிகூரு. முறுமுறுப்பு ஆத்திரம் என் நாவில் இல்லை, என் மொழியோ நன்றியும் கிருபையுமே.
மகிமையின் எதிர்காலம் என் நிச்சயமே. என் சோதனைகள் யாவையும் மகிழ்வோடு பொறுப்பேனே. உந்தன் கரங்கள் என்னை வணைந்திடுமே, உம் மகிமையின் ஐசுவரியத்திற்கு என்னை ஆயத்தம் செய்யவே. எல்லாம் அவரால், அவருக்கே, அவராலே, அவர் மகிமை சதா காலமும் நிலைத்திடுமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் என் மூலமாய் விளங்கச் செய்வதற்காக என்னை தெரிந்தெடுத்தாரே. எல்லாம் அவரால்,